வணக்கம். என்எம்எம்எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், அதாவது அலகு 2ல் சுற்றுலா இந்த பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, சரியான விடையில் சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சமய சுற்றுலா. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அசாம். பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? மியாமி. பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? மத்திய பிரதேசத்துள்ள ஹன்கார். எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? திருநெல்வேலி. கோடிட்ட இடத்துல 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு A3 என அழைக்கப்படுகிறது. 2வது வினாவில் காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் கலாச்சார அம்சத்தை குறிக்கின்றது. சுருளி நீர்வீழ்ச்சி நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. 2வது அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. TAAI என்பதன் விரிவாக்கம் இந்திய பயண முகவர்கள் சங்கம். இதற்கான விளக்கம் பாருங்க. TAAI இருக்கு இல்லைங்களா, டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அதற்கடுத்து பொருந்தாததை வட்டமிடுக. 1க்கு போக்குவரத்து, 2க்கு திகா, 3க்கு மயானி, 4க்கு களக்காடு, 5க்கு கோத்தகிரி. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்து இந்த பதிலை தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து பொறுத்துகளை. ஆனமலை வாழிடம் என்பது உயர் விளிம்பு. குரங்கு அருவி என்பது கோயம்புத்தூர். டார்ஜிலிங் என்பது மேற்கு வங்காளம். இயற்கையின் சொர்க்கம் என்பது ஜவ்வாது மலை. அகுதா கடற்கரை என்பது கோவா. நன்றி.